நம்மளோட தமிழக டிஜிபி ஒரு 1.5 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு. அந்த ப்ரெஸ் மீட்டை புரிஞ்சுக்கிட்டாவே நம்மளோட ஜாபர் சாதிக் அவர்களோட தொழில் யுக்திகளை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு 5 ஆங்கிளில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக தன்னோட நெட்வொர்க்கை நடத்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக புரியுது. தமிழ்நாடு காவல்துறை எதில் கவனம் செலுத்துது, தமிழ்நாடு காவல்துறை எந்தெந்த மாதிரி செயல்படுது, ஆனால் இந்தந்த மாதிரி செயல்படுற தமிழ்நாடு காவல்துறையை எந்தெந்த மாதிரி நம்ம செயல்பட்டால் நம்ம கொஞ்சம் சேஃப் அண்ட் கேமாக ஆடலாம் அப்படிங்கிறது ஜாபர் சாதிக்கு தெரிஞ்சதுனால தான் தன்னோட தொழிலை இப்படி திட்டமிட்டு நடத்தியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. சங்கர் ஜிவால் அவர்களோட பேட்டியும் ஜாபர் சாதிக் அவர்களோட தொழில்நுட்பத்தை ரொம்ப தெளிவாக கண்டுபிடிக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு 5 மிக முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயங்க, 2013க்கு முன்னாடியே இவருக்கு மேலே ஆல்ரெடி ஒரு போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கில் மாட்டிக்கிட்டு சிறை போனார், சிறை போய் விடுதலையானார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஆல்ரெடி இவர் மேலே வழக்கு இருக்குது, வழக்கு இருந்து மாட்டிக்கிட்டார். போதைப்பொருள் கடத்தி மாட்டின ஒரு நபர் அடுத்து ஒரு 8 வருஷம் மாட்டாமல் இப்போ பெரிய லெவல் கிரைமில் மாட்டியிருக்கார். அதாவது 2013 காலகட்டத்தில் இவர் எப்படி வச்சிருப்பாருன்னா, என்னடா இப்படிலாம் பண்ணால் அப்படி சிக்கிறோம், இந்த ஆங்கிளில் ட்ரை பண்ணால் நம்ம மாட்டிப்போம் போல, நம்ம கொஞ்சம் வேறு ஆங்கிள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சம்பாதிச்ச அத்தனையும் தன்னோட பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்காம கொஞ்சம் விஷயங்களை கொடுக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா எப்படி மாறுறாருன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நபர்களை சந்தித்து தன்னை ஒரு தொழில் அதிபராக மாற்றிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாரு. இவருக்கு அந்த தொழில் மூலம் பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தொழில் மூலம் கொஞ்சம் காசை கொஞ்சம் டொனேட் பண்ணி நம்ம மேலே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி அந்த தொழிலை செய்ய ஆரம்பித்தார். அமீர் அவர்களாக இருக்கட்டும், கிருத்திகா உதயநிதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி சமுதாயத்தில் மிக முக்கியமான நபர்களோட இணைந்து தொழில் செய்யும் போது நம்ம மேலே ஒரு சந்தேக இமேஜ் வராது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா, சென்னைக்கு 10 சிசிடிவி வேணும், இவர் டொனேட் பண்றாரு. சென்னைக்கு 10 சிசிடிவியை இவர் டொனேட் பண்றாரு. அந்த டொனேட் பண்ற நிகழ்ச்சியில் சங்கர் ஜிவால் அவரோட போட்டோ எடுத்துக்கிறாரு. அப்ப இவர் சென்னை மாநகர ஆணையராக அவர் இருந்தாரு. ஸோ டொனேட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள் அத்தனையுமே தன்னை ஒரு டொனேட்டராக காமிச்சுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு தொழிலதிபர், டொனேட்டர், அது மட்டும் இல்லாமல் மதம் சார்ந்த நிகழ்வுகளில் மிக தீவிரமாக ஈடுபட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் திமுகவின் மிக முக்கியமான போராளியாக மாற ஆரம்பிச்சாரு. அதாவது 2013க்கு முன்னாடி போதைப்பொருள் கடத்தி மாட்டிக்கிட்ட இவர் இப்படிலாம் இனிமேல் ஆங்கிள் ட்ரை பண்ணால் போதாது போல, நம்ம கொஞ்சம் வேற ஆங்கிளில் ட்ரை பண்ணாதான் நம்ம மேலே சந்தேகம் வராது, நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நிறைய போர்வைகளை தம் மேலே போட்டுக்கிட்டு இந்த வேலையை கணக்கச்சிதமாக பண்ணியிருக்காரு. அப்போ தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடோட உளவுத்துறையும் இவர் மேலே சந்தேக கண் வைக்கல. ஏன்னா இவர் இப்போ வேற ஆங்கிளில் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. வேற ஆங்கிளில் இருக்கிறதுனால பெரிய லெவலில் இவரை சந்தேகப்படாதனால இந்த போர்வைக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு தன்னோட வேலையை ரொம்ப கணக்கச்சிதமாக செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது சங்கர் ஜிவால் அவர்கள் கொடுத்த பேட்டி மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ரெண்டாவது விஷயம், இப்படிப்பட்ட நெட்வொர்க்கை வேற எங்கேயாவது ஆப்ரேட் பண்ணியிருந்தா பெரிய சிக்கலில் எப்பயோ மாட்டிப்பார். இவர் ஏன் தமிழ்நாடை சூஸ் பண்ணார்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது போதைப்பொருள் கம்மியாக புழங்குற மாநிலம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வட இந்திய மாநிலங்கள் போதைப்பொருள் அதிகம் புழங்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஜம்மு காஷ்மீர், இந்த மாதிரி எல்லையோர மாநிலங்கள் முழுக்க அந்த பக்கம் தான் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறதுனால அந்த பக்கம் இந்த மாதிரி நெட்வொர்க்கெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம கொஞ்சம் சிக்கிப்போம். என்னதான் டிரான்ஸ்போர்ட் காசு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சு பண்ணும்போது கொஞ்சம் சேஃப் அண்ட் கேமாக அந்த கேமை ஆடலாம் அப்படிங்கிறது இவரால் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது 232 தடவை இந்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான முகாம்கள் தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டை இந்திய லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட தமிழ்நாட்டில் போதைப்பொருள் அந்தளவு அப்படிங்கிறது சந்தேகப்பட மாட்டாங்க. இங்கே இல்லைன்னு நான் சொல்ல வரல, சந்தேகப்பட மாட்டாங்க. சந்தேக போர்வைக்குள்ளே தமிழ்நாடு வராது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு இருக்கிற இடமானது அப்படிப்பட்ட இடம். அதனால தமிழ்நாடு அரசையும் தமிழக அரசையும் தமிழ்நாட்டு மக்களையும் பெரிய லெவலில் இவங்க சந்தேகப்பட மாட்டாங்க. அதனால தன்னோட நெட்வொர்க்கை இங்கே வச்சு நம்ம வேலையை பார்த்தோம்னா பெரிய லெவலில் சந்தேகம் வராது. சந்தேகம் வராதனால இந்த இடத்தை சூஸ் பண்ணி இவ்வளவு பெரிய நெட்வொர்க்கை ஜாபர் சாதிக் அவர்கள் செயல்படுத்தியிருக்காரு. இது ரெண்டாவது விஷயம். இப்போ மூணாவதுங்க, இது நம்ம காவல்துறையோட தோல்வி தான். காவல்துறை இந்த இடத்துல அஜாக்கிரதையாக இருக்குது அப்படிங்கிறது சங்கர் ஜிவால் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி மூலமாக ரொம்ப தெளிவாக புரியுது. மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீஸு, வருவாய் புலனாய்வு அமைப்பு, சுங்க இலாக்காத்துறை, கடலோர காவல்படை, இந்த 4 பேரும் தான் பெரிய லெவலில் போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போதைப் பொருள் குற்றவாளிகளை இந்தியாவுக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறத வேலையை இவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லை ஓரத்தில் மடக்கி பிடிக்கிறது, இவங்களோட பெரிய பெரிய குடோன்ஸை பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த 4 அமைப்புகள் தான் பெரிய லெவலில் இந்தியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சங்கர் ஜிவால் அவர்கள் தன்னோட பேட்டியில் என்ன குறிப்பிடுறாருன்னா, இவங்களுக்குலாம் சோர்ஸ் இருக்குங்க. அந்த 4 துறை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 4 துறைக்கும் பெரிய லெவலில் சோர்ஸ் இருக்குங்க. அந்த சோர்ஸ் மூலமாக பிடிப்பாங்க. நாங்களாம் என்ன பண்ணுறோன்னா, தெருவோரம் விற்கிற நபர்கள் மட்டும்தான் நாங்கள் பிடிக்க முடியுது. நாங்களும் கைது பண்ணாமல் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே தெருவோரம் விற்கிற வியாபாரிகள் மட்டும்தான் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். இவங்க தான் பெரிய லெவலில் இந்தியாவுக்குள்ளே போதைப்பொருள் வருதா வரலையா அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் கவனம் செலுத்தக்கூடிய துறை இவங்க தான். இவங்களுக்கு தான் அக்கார்டிங் டு த சோர்ஸ் இருக்குது, எங்கள்கிட்ட சோர்ஸ் கிடையாது. அதாவது நாங்கள் கஞ்சா
கஞ்சா விற்கிறவன், போதைப்பொருள் மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா, மாத்திரை விற்கிறவன், அவனை மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோம். இவங்கள கவனம் செலுத்துறது இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே போதைப்பொருள் பல்காக வருது போகுது அப்படிங்கிறது இவங்களோட டிபார்ட்மெண்ட், அது எங்கள் டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு சோர்ஸ் இருக்குது, இவங்களுக்கு சோர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சங்கர் ஜிவால் அவர்கள் பொறுப்பை தட்டி கழிக்கிறார் அவரோட பேட்டியில் பார்க்கும்போது. ஸோ இவங்க பெரிய லெவலில் எங்கே கவனம் செலுத்துகிறாங்கன்னா, நம்ம போன பாயிண்டில் பார்த்தோம்ல, அதாவது வட இந்திய மாநிலங்கள் தான் பெரிய லெவலில் போதைப்பொருள் பண்ணுற ஹப்பாக இருக்குது. ஏன்னா அந்த இடம் அப்படிப்பட்டதாக இருக்குது. அவங்களோட கவனம் முழுக்க முழுக்க அங்கே இருக்குது. அப்படிப்பட்ட அவங்க தமிழ்நாட்டை கவனம் செலுத்த முடியாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே கவனம் செலுத்தாமல் விட்டாங்கன்னா பெரிய லெவலில் போதைப்பொருள் இந்தியாவுக்குள்ளே வந்துடும். தமிழ்நாடு, இந்த மாதிரி கேரளா, இந்த மாதிரி எல்லையோரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்தந்த காவல்துறை பெரிய லெவலில் கவனம் எடுத்து செயல்படணும். அந்தந்த காவல்துறை பெரிய லெவலில் கவனம் எடுத்து செயல்படுறது கிடையாது. அதனால தான் இப்படிப்பட்ட போதை ஹப்பா இந்த மாதிரி மாநிலங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நேக்கு போக்கா பார்த்து இந்த வேலையை பார்க்குறாங்க அப்படிங்கிறது சங்கர் ஜிவால் அவர்கள் கொடுத்த பேட்டி மூலமாக ரொம்ப தெளிவாக தெரியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, போதைப்பொருள் விஷயத்தில் இந்த தீவிரத்தன்மை தமிழ்நாடு அரசுக்கு புரியலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதோட மதிப்பு இவர் என்ன சொல்கிறாருன்னா, 4000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரைக்கும் இருக்குங்க. போதைப்பொருளோட மூலப்பொருள் தான் இது, நான் மறுக்கலை. ஆனால் 4000லேருந்து 6000 இருக்கும் ஒரு கிலோ. டோட்டல் மதிப்பை நீங்களே கணக்கு படிங்க. அதோட மதிப்பு 1 ரூபாயா கூட இருக்கட்டும் சார், 1 ரூபாயோ 50 காசாக கூட இருக்கட்டும், செல்லா காசாக கூட இருக்கட்டும், அதனால் ஏற்படுத்த போட விளைவு அப்படிங்கிறது தான் இங்கே பல பேர் கவலைப்படுறதுக்கான காரணம். அதோட மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக கூட இருக்கட்டுமே, அந்த மதிப்பு இங்கே முக்கியம் இல்லை. அதை நுகர்ற ஒவ்வொரு பொதுமக்களும் ஒவ்வொரு மாணவர்களும் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்பானது தான் இங்கே விலை கொடுக்க முடியாது. அந்த பாதிப்பை தடுக்கிறது தான் இவங்களோட முதல் நோக்கமாக இருக்கும். இது சின்ன பிஸ்னஸ், இது கம்மியான பிஸ்னஸ், இது அதிகமான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது, அவங்க பணம் சம்பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஆங்கிள் கிடையாதுங்க. அந்த பிஸ்னஸ் நடந்தால் இங்கே பல பேரோட குடும்பம் பாதிக்கப்படும். அதனால தான் அந்த பிஸ்னஸ் வேணாம் 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 அப்படின்னு சொல்லி தலைப்பாட அடிச்சுக்கிறோம். இப்போ கூட நம்ம தமிழக டிஜிபி என்ன சொல்கிறாருன்னா, அதோட மதிப்பெல்லாம் கம்மிங்க, ஊடகத்தில் 2000 கோடி 3000 கோடின்னு வருது, அது 1000 கோடியாக கூட இருக்கட்டும் சார், 500 கோடியாக கூட இருக்கட்டும் சார், ஏன் 1 கோடியாக கூட இருக்கட்டும் சார், கோடி முக்கியம் இல்லை சார், அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு தான் முக்கியம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு தீவிரத்தன்மை புரியலையா? தீவிரத்தன்மை புரியாதனால தான் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இந்த மாதிரி மாற்றத்துக்குள்ளாகிறாங்க. இங்கே இன்னும் விழிப்புணர்வு வரல. நம்ம எதை நோக்கி போகிறோம்? இங்கே பிஸ்னஸை தடுக்க போல, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுக்க தான் போயிட்டு இருக்கோம். அந்த பாதிப்போட வீரியத்தன்மை புரியாதனால இந்த இடம்லாம் கொஞ்சம் சேஃப், இங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி பின்பத்துக்குள்ளே போயிட்டு வேலையை பார்த்தோம்னா இங்கெல்லாம் பெரிய லெவலில் கவனிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட இடத்துல கவனிக்கக்கூடிய நபர்கள் இதெல்லாம் கவனித்து தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 5வது ஃபைனலாக தமிழ்நாட்டோட தமிழக டிஜிபி செய்தியாளர் சந்திப்பில் என்ன மாதிரி டேட்டா கொடுக்குறாங்க. அதாவது 2022 28,383 கிலோ கஞ்சாக்களை பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக 2022 மட்டும் 14,934 வழக்குகளை நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. 2023 என்ன சொல்கிறாங்கன்னா, 14,770 கிலோ மொத்தமாக நாங்கள் கஞ்சாவை கைப்பற்றியிருக்கோம். இதன் மூலமாக 10,256 வழக்குகளை நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ நாங்கள் முழுக்க கஞ்சா சார்ந்த விஷயங்களை ரொம்ப தீவிரமாக செயல்படுறோம். ஆனால் ஹெராயினாக இருக்கட்டும், இது சார்ந்த வேறு சில போதை மாத்திரைகளாக இருக்கட்டும், இந்த போதை மாத்திரைகள் கஞ்சா அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான் தமிழ்நாட்டு காவல்துறை கவனம் செலுத்துகிறாங்க. வேற சில போதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்தலை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 100ல் 80 பேர் இந்த கஞ்சா சார்ந்த விஷயத்தில் நாங்கள் என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே நடவடிக்கை எடுத்துடுறோம், இவங்களை ஜெயிலுக்கு கொண்டு போயிடுறோம். 100 பேர் கைது செய்யப்பட்டால் 80 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறோம். மிச்சவங்க எங்கள் மேலே தண்டனை வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா, ஹெராயின் எவ்வளோ கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது லெஸ் தென் 1 கிலோக்குள்ள தான் வருது. ஹெராயினாக இருக்கட்டும், இன்னும் சில அந்த மாதிரி தீவிரத்தன்மை உள்ள போதைப் பொருட்களை கைப்பற்றுறது லெஸ் தென் 1 கிலோவாக தான் இருக்குது. இந்த கஞ்சா சார்ந்த விஷயத்தில் தமிழ்நாடு காவல்துறை கொஞ்சம் செயல்படுதுன்னு தான் நம்ம சொல்லணும். மிச்ச போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்தாதனால தான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கஞ்சா விஷயத்தில் கவனம் ஆனது, பிற போதைப் பொருளையும் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்துனுச்சுன்னா ஜாபர் சாதிக்கல, எத்தனை சாதிக்கு வந்தாலும் இங்கே சாதிக்க முடியாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். கஞ்சாக்கு கொடுத்த முக்கியத்துவமானது பிற போதைப் பொருட்களும் தமிழ்நாடு காவல்துறை கொடுக்கணும். இது அவங்க வேலை அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்க கூடாது. இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கைதாகக்கூடிய குற்றவாளிகளை தொடர்ச்சியாக கண்காணிக்கணும். ஒரு 3-4 வருஷமாவது அந்த மனிதர்களை கண்காணிக்கலனா மீண்டும் அவர்கள் வேற போர்வைக்குள்ள இந்த வேலையை பார்ப்பாங்க. ஒரு தடவை பணம் பார்க்க முயற்சி பண்ணிட்டாங்கன்னா தொடர்ச்சியாக அந்த பணத்தாசை விடாது. அதுக்காண்டியாவது அந்த மனிதர்களை கண்காணிக்கணும். ஸோ கஞ்சாக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமானது பிற போதைப் பொருட்களும் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு, இந்த தொழில் யுக்திகள் உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்குது, இதை தாண்டி உங்களுக்கு வேற என்ன மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிச்சு, எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும்.
அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.